குழந்தைங்களை வச்சு பண்ற டிவி ஷோல கேமராக்கு பின்னாடி எவ்வளவு கொடுமை நடக்குது தெரியுமான்னு குக் வித் கோமாளி ஃபேம் தீபாக்கா பேசின வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சொசைட்டி குழந்தைங்களுக்கு எப்படிலாம் டார்ச்சர் கொடுக்குதுன்றதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆக்ட்ரஸ் தீபாவை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மூவிஸ்ல நடிச்சு ஃபேமஸ் ஆனதை விட குக் வித் கோமாளினாலதான் அவங்களை எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க பேசுற ஸ்லாங்கு, அவங்க இன்னசென்ட்டா சொல்ற விஷயங்கள்னு மக்களா அதிகமா இருந்துச்சு. இன்னசென்ஸ் பீப்புள்னா தான் மனசுக்கு பட்டதை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசிடுவாங்க. அதே மாதிரி தீபாக்காவும் நிறைய இடத்துல தனக்கு தப்புன்னு பட்டதை கட் அண்ட் ரைட்டா பேசியிருப்பாங்க. அதுல பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்னு ஒண்ணு பார்த்தோம்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி விஜய் டிவில தன்னை பாடி ஷேமிங் பண்ணவங்களுக்கு அவங்க கொடுத்த ரிப்ளை. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தம்பி நீ பேசுறது தப்பு, நாங்களும் ஒரு காலத்துல ஒல்லியா இருந்த பிள்ளைங்க தான், நாங்க ஏன் இப்ப இப்படி இருக்கோம்னு யோசித்து பாத்தீங்களா? எங்க உடம்பு இதெல்லாம் செதைச்சு 2 உசுரை கொடுத்து ஒரு குடும்பத்துக்கு வம்சத்தை கொடுத்த தாய் வடிவத்தை பார்த்து நீ எப்படி கிண்டல் அடிப்பா? எல்லா படத்துலயும் இப்படிதான் காட்டுறீங்க, சீரியல்ல இப்படிதான் காட்டுறீங்க, விஜய் டிவி சீரியல்ல கூட இப்படிதான் காட்டுறீங்க, இது பிடிக்கலப்பா தம்பி இப்படி பேசாதீங்க அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா பேசியிருந்தாங்க. இப்ப வீட்டுக்கு போகும்போது 2 ஜீவன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அம்மா வருவாளான்னு. நீ கொண்டு போய் கிளியோபட்ராவை நிறுத்து, ஐஸ்வர்யா ராயை நிறுத்து, எம்மானு கட்டி பிடிப்பானா? அவனுக்கு நான் தான் அழகி. அந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் நிறைய பேரால பேசப்பட்டு பாராட்டப்பட்டு வைரலாவும் ஆச்சு. அப்ப நாங்களும் பிறந்தது வேஸ்ட் நான் கேட்க. நிறைய இன்டர்வியூஸ்லயும் அவங்க நிறைய சோசியல் மெசேஜஸ் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ரீசெண்டா திருவண்ணாமலையில நடந்த ஒரு பப்ளிக் ஷோல கேமராக்கு பின்னாடி குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க தெரியுமான்னு பேசியிருக்காங்க. அவங்க அப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த உலகமே போட்டி போட்டுதான் போயிட்டு இருக்கு, ஓம் பிள்ளை பெருசா என் பிள்ளை பெருசான்னு. டிவில எல்லாம் பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. பெத்தவங்க தனக்கு இருக்க பொறாமை குணத்தை குழந்தைங்க மேல திணிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க தன்னையே மறக்கடிச்சிடுறாங்க. நான் கண்ணார பார்த்திருக்கிறேன் அந்த குழந்தைங்களை அந்த தாய்மார்கள் எவ்வளவு சித்திரவதை செய்கிறார்கள் என்று. குழந்தைகள் மனநல பாதிக்கிற அளவுக்கு சித்திரவதை செய்கிறார்கள். இயற்கையிலேயே குழந்தைங்களுக்கு திறமை இருந்தா அதை யாரும் மறைக்க முடியாது. அவங்க ஒண்ணும் உங்க கையில இருக்க குரங்கு பொம்மை கிடையாது, நீங்க சொல்றதுக்கெல்லாம் கேட்டு ஆடுறதுக்குன்னு பேசியிருந்தாங்க. உண்மைதானே? எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு காம்படிஷனும் அதிகமாயிட்டு தான் போகுது. இப்ப இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் தான் குழந்தைங்களுக்கு எக்ஸ்போசர் வேணும்ன்றதுக்காக இதை பண்ணு அதை பண்ணு, அந்த கிளாஸ் போ இந்த கிளாஸ் போன்னு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்றதுக்கே முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்பா அம்மா சொல்றதுதான் கரெக்டா இருக்கும், வீட்டுல பெரியவங்க சொல்றதுதான் கரெக்டா இருக்கும், அததான் பண்ணணும், நோ சொல்லக்கூடாதுன்னு அவங்கள சின்ன வயசுல இருந்தே ட்ரைனிங் பண்ணிடுறாங்க. ரிசர்ச் படி நோ சொல்ல பயப்படுற குழந்தைங்களுக்கு தான் அதிகமா பாலியல் தொந்தரவு நடக்குது. தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைனாலும் நம்ம நோ சொன்னா இவங்க ஏதாவது நினைச்சிருவாங்க, அவங்க பெரியவங்க அப்படின்றதுனாலயே அந்த குழந்தைங்க அந்த டார்ச்சரை அனுபவிக்குது. அதுக்காக குழந்தைங்கள அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருங்கன்னு சொல்லல, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. அதுல இதெல்லாம் அட்வான்டேஜ் இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள டிசைட் பண்ண விடுங்க. நீங்களும் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் நடக்கும்னு சஜஸ்ட் பண்ணி அவங்கள முடிவெடுக்க விடுங்க. இந்த காலத்து பேரண்ட்ஸ் குழந்தைங்க வளர்க்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.